செல்லமே வாணி கதை கேட்டு மெல்ல விழி மூடு மார்பின் மேலே உறங்கு உறங்கு. ஒரு பெரிய பெரிய கைதட்டலோட கமான். எஸ், மதுரை முத்தண்ணா சார்பாக ஒரு பிரேஸ்லெட் கொடுத்திருக்காங்க. நான் சிரிக்கும் போதெல்லாம் வைக்கப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அண்ணன் காமெடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எப்பயுமே இப்படியே மகிழ்விச்சுட்டு வைர விழா வரைக்கும் பார்க்கணுன்னு வாழ்த்துறோம். மதுரை முத்து ஃபேன்ஸ் மீட். டைட்டில் ஸ்பான்சர் ஐஷா, கோ-ஸ்பான்சர் தட்சன் தோசா அண்ட் வெற்றி ரியல்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் ஸ்ரீ சக்தி டிசைனிங் ஸ்டுடியோ, டாக்டர் ஃப்ரூட், ஆட்சி மசாலா, பாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஃபியூரர், ஜீவன் ஹாஸ்பிட்டல், பல்ஸ் டியூப், டயாங்சி, மெட்ரோ பீப்புள் தமிழ், தினசரி நாளிதழ், வென்யூ பார்ட்னர் வேர்ல்ட் டெக் யூனிவர்சிட்டி, ஆவடி, சென்னை. ஆனா உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. அது யாருன்னு பார்த்துடலாமா? எஸ், கம் ஆன் டீம். இந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறத விட அவங்களே அவங்க வாயார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ இப்போ நீங்கள் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். கமான். நல்லா இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இன்னிசை குயில் கண்ணம்மா ஜோதி. எல்லாரும் சிறப்பாக இருக்கீங்களா? நான் மதுரை முத்தண்ணா அருமையாக காமெடியெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். எங்கள் அம்மா உங்கள் காமெடி கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மதுரை முத்தண்ணா 20வது கலை விழாக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து முன்னுக்கு வரணும்னு நான் இசை மூலமாக நான் நம்பிக்கை சந்தோஷத்தையும் நான் சமுதாயத்தில் கொடுக்கணுன்னு ஆசை வேண்டுகோளாக வைக்கிறேங்க. இட்ஸ் எம்ப்ரேசிங் டுடன் இன்ஸ்பயர். உங்களுக்காக மதுரை முத்தண்ணா செய்கிற சேவைக்கு நன்றி. ஹே, இவர் மைக்கு பிடிச்ச போது இவர் மந்திரவாதி. ஹே, மைக்கு பிடிச்ச போது இவர் மந்திரவாதி. ஹே, சிரிக்க வைக்க பிறந்தவர் முத்து அண்ணா செய்தி. கவலைக்கு ஒரு டாட்டா கட்டி கலகலக்க வைப்பாரு. உலகமே அழுதாலும் இவர் ஊரைய சிரிக்க வைப்பார். மைக்கு பிடிச்சா இவர் மைக்கு பிடிச்சா. மைக்கு முடிச்ச போது இவர் மந்திரவாதி. சிரிக்க வைக்க பிறந்தவர் முத்து அண்ணா செய்தி. கவலைக்கு ஒரு டாட்டா கட்டி கலகலக்க வைப்பாரு. உலகமே அழுதாலும் இவர் ஊரைய சிரிக்க வைப்பாரு. டிவி சேனல் திருப்புனா இங்கே முத்து அண்ணன் முகம் சொல்கிற ஒரு கவுண்டர் இங்கே சிரிப்பு பூகம்பம். ஸ்கிரிப்டு தான் அவருக்கு தேவையே இல்லை, சொன்னாது ஹிட்டு. சிரிப்பவருக்கு அவர் தான் என்னைக்குமே அல்டிமேட்டு கெத்து. மொட்டை மாடி முதல் மொரீஷியஸ் வரை இவருக்கு தான் கூட்டம். மொட்டை மாடி முதல் மொரீஷியஸ் வரை இவருக்கு தான் கூட்டம். எங்கள் முத்து அண்ணன் வந்துட்டாலே ரசிகர்களுக்கு கொண்டாட்டம். சின்ன பிள்ளை முதல் பெரியவங்க ரசிக்கும். சின்ன பிள்ளை சிரிக்கும், பெரியவங்க ரசிக்கும். இவர் பேச்சு கேட்டாலே பிபி சுகர் எல்லாம் தானா குறையும். முத்து அண்ணா வீட்டுக்கு எப்போ போகலாம்? ஆனால் மதுரைக்கு நம்ம அடுத்த வாரம் போகலாம். முத்து அண்ணா எனக்கு இது வாங்கி தந்தாரும். முத்து அண்ணா நமக்கு அல்வா வாங்கி கொடுத்தாரம்மா. நீங்கள் எல்லாரையும் மகிழ்விச்சிட்டு இருக்கீங்க. வலியிலெல்லாம் இருந்திருக்கோம் நாங்கள். ஆனால் அந்த வலியெல்லாம் மறக்கிற மாதிரி நான் சிரிக்கும் போதெல்லாம் வைக்கப்பா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு அண்ணன் காமெடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எப்பயுமே இப்படியே மகிழ்விச்சுட்டு வைர விழா வரைக்கும் பார்க்கணுன்னு வாழ்த்துறோம். அந்திவானில் ஓரமாய் ஏங்கி மின்னும் வெண்ணிலா. வெண்ணிலாவில் யாரது கள்ள வெண்முயல்? இங்கு நீல ஓடையில் முத்தம் தெளிக்கும் வெண்ணிலா. வெண்ணிலாவில் யாரது குள்ள ஆமையோ? அமையதன் நெஞ்சிலே சுமக்கும் வெற்றிலை பெற்றியொன்று. யார் கண்ணும் படாமலே பதுங்கும் ஓரத்தின் ஓரம் சென்று
வானகச் சத்திரம் போல் பூட்டொன்று கொண்டந்த மாயப்பெட்டி பூமியை போர்த்தி கொள்ளும் அளவு வெற்றிலை பற்றும் பெட்டி செல்லமே வாணி கதை கேட்டு மெல்ல விழி மூடு மார்பின் மேலே உறங்கு உறங்கு கண்ணே சிறு பொன்னே ஆசை சிரிப்பாலே கொஞ்சி விளையாடி வளரு வளரு நீ நடந்து சென்றிடும் நீண்ட நீண்ட பாதையில் கைவிரல் பிடித்துடன் வருவதாகினே இடரும் தடைகள் யாவுமே கால்கள் நீங்கி போகுமே விழியின் நீர கழுவிட ஓடை வாருமே காட்டைக்குள் நீ நடந்தால் காற்றுமே தாலாட்டு பாடிடுமே ஆகாய நட்சத்திரங்கள் மின்னியே முன் வழி காட்டிடுமே அச்சங்கள் சுட்டரித்து தீயொன்று காரிருள் நீக்கிடுமே நீ போடும் விதையெல்லாம் வளர்த்தே காடாகி வளர்த்தோடுமே செல்லமே வாணி கதை கேட்டு மெல்ல விழிமூடு மார்பின் மேலே உறங்கு உறங்கு கண்ணே சிறு பொன்னே ஆசை சிரிப்பாலே கொஞ்சி விளையாடி வளரு வளரு உயர்ந்து வா நீ உயர்ந்து வா தடைகளை நீ உடைத்து வா உயர்ந்து வா நீ உயர்ந்து வா உலகையே நீ ஜெயித்து வா நீ உலகையே நீ ஜெயித்து வா உலகமெங்கும் வெற்றி கோரி பறக்கிறதுக்கு நாட்டை மதுரை முத்தண்ணாக்கு வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. என்னுடைய கனவுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உலகமெங்கும் போய் பாடணும் வாசிக்கணும்னு ஆசை. பிரியோ டிவிக்கு சார்பாக மிக்க நன்றி. பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கணும், அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்கணும், வாழ்க்கையில் பிடிச்ச விஷயம்லாம் செய்யுங்க, கலை நல்லா வளர்த்துக்கோங்க, திறமையும் வளர்த்துக்கோங்க. நன்றி. வாவ் சூப்பர். நான் எம்ஏ மியூசிக் வந்து இந்திய இசை வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். திருக்குறளையே பாட்டாக பாடுவேங்க. 1330 குறள் பாடி ஏஷியன் புக் அவார்டு வாங்கியிருக்கேன். ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கேன். கலை வளர்மணி விருது வாங்கியிருக்கேன். வாவ் 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 சூப்பர் சூப்பர். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பாப்பா வந்து எளிமையாக வந்து பாடுறாங்கன்னு நினச்சிருந்தோம். பாருங்கள், 1330 குறளுக்கும் அவங்க பாடி என்ன புக்கில் அவார்டு வாங்கியிருக்கிறீங்க? ஏஷியன் புக் அவார்டு வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க பெரிய பாராட்டுக்குரியவங்க. எதுவுமே தளர்ந்துடாமல், எதுவுமே நம்மளுக்கு சுமை இல்லை அப்படின்னு சொல்லி அது சுகமாக மாற்றிருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணதில் மிக மிக பொருத்தமாக இருக்கும். எல்லோரும் படிச்சுங்க, கலையை வளர்த்துக்கிட்டு சொன்னது அந்த சரஸ்வதி எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பெருமை. அதுபோக எங்கள் நேரம் செலவழித்து இந்த எளியவனுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதில் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பாப்பா. ஆமாம், இன்னும் நீங்கள் நிறைய அவார்டு வாங்கணும். அதுக்கு நாங்களாம் சின்ன சப்போர்ட்டாக இருப்போம். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு தான் அவர் இந்த பொண்ணை மீட் பண்ணுறாரு. இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வாய்ஸ் கேட்குதே, அந்த கிட்டார் சவுண்டு கேட்கல, அது கேட்க வைக்கணுன்றதுக்காக அவரை தான் செலிப்ரேட் பண்ணுறதே மறந்து அந்த மைக்கை கிட்டாருக்கு வச்சு நின்றுட்டு இருந்ததை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அண்ணா வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், உங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறாரு, வாழ்த்தணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் அந்த கிஃப்ட்டை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ், ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட கமான். எஸ், மதுரை முத்தண்ணா சார்பாக ஒரு பிரேஸ்லெட் கொடுத்திருக்காங்க. ஆமா, பிரேஸ்லெட் கொடுத்திருக்காங்க. நன்றி நன்றி. வெச்சுக்கோங்க, பத்திரமா வெச்சுக்கோங்க, கையில வெச்சுக்கோங்க. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் மதுரை முத்து அண்ணாக்கும். அண்ட் இவ்வளோ தூரம் கடந்து வந்து அண்ணாக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.